இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஐசிஐசிஐ ஃபைனல் எஸ்சிஎம்பியோட கேஸ் ஸ்டடி டைஜஸ்ட். அதில் கேஸ் ஸ்டடி நம்பர் 2. இது வந்து பில்டிங் பிளாக் மாடலோட கான்செப்ட். இப்போ வாங்க கொஸ்டினை பார்க்கலாம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பல்லால் சிங் அண்ட் LLP is an accounting firm in form of limited liability partnership with 20+ branches across India, all major cities. It offers customer services in accountancy, so and so. Since the country is passing through economic slowdown, hence large number of businesses are entering into either internal or external reconstruction, resultantly advisory services are in huge demands. என்ன சொல்கிறாங்கன்னா, எக்கனாமிக் ஸ்லோடவுன் இருக்கிறதுனால அவங்களோட கம்பெனியே வந்து இன்டர்னலாக எக்ஸ்டர்னலாக ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இப்போ அட்வைசரி சர்வீசஸ் தான் யூஸ் டிமாண்டில் இருக்குங்கிறதுனால சொல்கிறாங்க. The industry of accounting practice in India is mature despite some of statutes imposed recently. As a part of performance analysis, BIS LLP partners for each service domain collectively meet with top officers on monthly basis. இவங்க பார்ட்னர்ஸ் எல்லாருமே எல்லா டொமைனோட மெயின் ஹெட்ஸும் வந்து மந்த்லி மீட் பண்ணுறாங்க. கீழே வந்து டேட்டா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன கொடுத்தாங்க, ரிலேட்டட் டேட்டா belonging to latest financial year. In one of the recent conducted partner meeting. இந்த பார்ட்னர் மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ண என்ன ஃபினான்ஷியல்ஸ்னால், அக்கௌண்டிங்கில் எவ்வளோ ரெவன்யூ, ஆடிட்டிங்கில் எவ்வளோ ரெவன்யூ, டேக்ஸ் கன்சல்டன்சியில் எவ்வளோ ரெவன்யூ, பிஸ்னஸ் அட்வைஸரியில் எவ்வளோ ரெவன்யூன்னு சொல்லிட்டு பார்த்துப்போம். ஆடிட்டில் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி அக்கௌண்டிங்லேயும் அது ஜாஸ்தியாக இருக்குது. கன்சல்டன்சி அண்ட் பிஸ்னஸ் அட்வைஸரியில் ரெவன்யூ கம்மியாக தான் இருக்குது. க்ரோத் ஆஃப் ரெவன்யூ படி இன்க்ரீஸ் பார்த்தோன்னா ஆடிட்டில் ஜாஸ்தியாக இருக்குது, பிஸ்னஸ் அட்வைஸரியில் ஜாஸ்தியாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் ரேஷியோ அதே மாதிரி ரெவன்யூ இன்க்ரோஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இண்டஸ்ட்ரி ஆஸ் அ ஹோல், அதில் வந்துட்டு ஆடிட்டில் ஜாஸ்தியாக இருக்குது, ப்ளஸ் அக்கௌண்டிங்கில் ஜாஸ்தியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ரெம்யூனரேஷன் பார்த்திங்கன்னா, பார்ட்னர்ஸ் வந்து ஃபிக்ஸ்ட் கான்ட்ராக்சுவல் பேமெண்ட் வந்து வாங்கிக்கிறாங்க ஷேர் அண்ட் ப்ராஃபிட்டை தவிர்த்து. ஸோ ஷேர் அண்ட் ப்ராஃபிட் ப்ளஸ் ஃபிக்ஸ்ட் கான்ட்ராக்சுவல் பேமெண்ட். அதுக்கப்புறம் நான் பார்ட்னர்ஸ்லாம் வந்து சேலரி வாங்குறாங்க. அதை தவிர்த்து அப்பார்ட் ஃப்ரம் வேரியபிள் பே டிபெண்டிங் அப்பான் ரேட்டிங் ஃப்ரம் தியர் இமீடியட் பாஸ் அண்ட் பியர்ஸ். அதாவது இப்போ மந்த்து எவ்வளோ அக்கௌண்டிங் முடிக்கிறோமோ அதுக்கு பேஸ் பண்ணி வேரியபிள் பே மாதிரி வாங்குறாங்க. அதை தவிர்த்து ஃபிக்ஸ்ட் மந்த்லி சேலரி. இப்போது client relation officer வந்து was working parallel to marketing team first time participated in the monthly performance evaluation meeting and presented the following data. client relationship officer இருக்கவங்க மார்க்கெட்டிங் டீமில் இருக்காங்க. அவங்க வந்து இப்போது இந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டு இந்த பர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன் என்னென்ன வந்து பண்ணியிருக்காங்க அந்த ரீசன்ட் டேட்டா வந்து வச்சு பார்த்துருக்காங்க. இதில் என்னென்னா, கஸ்டமர் ரேட்டிங் ஹையர் தி பெட்டர். ஸோ எவ்வளோ ஹையாக இருக்கோ அதுதான் பெட்டர். இப்போ இது வந்து அக்கௌண்டிங்க்கு வந்து 3.6 கொடுத்துருக்காங்க, ஆடிட்டிங்க்கு வந்து 3.2, டேக்ஸ் கன்சல்டிங் 3.1 அண்ட் பிஸ்னஸ் அட்வைஸரிக்கு 4.5. இதுதான் கஸ்டமர் கொடுத்த ரேட்டிங் நம்மளோட பர்ஃபார்மன்ஸுக்கு. இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, யூ ஆர் நியூலி அப்பாயிண்டட் அஸ் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் வித் எக்ஸ்பீரியன்ஸ் இன் நான் ஃபினான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன் டெக்னிக்ஸ். ஸோ இது வந்து நான் ஃபினான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன் பில்டிங் பிளாக் மாடலுங்கிறது நான் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸை எவாலுவேட் பண்ணுறது தான் பில்டிங் பிளாக் மாடல். ஸோ இதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி you quoted about your past experience of implementing non-financial performance evaluation techniques including performance prism, balance scorecard and building block model. ஸோ இப்போ வந்து எசென்ஷியல் காம்போனன்ட்ஸ் ஆஃப் எனி பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு என்னென்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பில்டிங் பிளாக் மாடலை வந்து டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எசென்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி பில்டிங் பிளாக் மாடல், இந்த எக்ஸிஸ்டிங் பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட்டை பில்டிங் பிளாக் மாடல் பெர்ஸ்பெக்டிவில் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த மெயின் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் advise the main improvements that introduction of building block approach can bring BIS LLP's performance management. இந்த பில்டிங் பிளாக் மாடல் வந்து யூஸ் பண்ணால் இந்த கம்பெனிக்கு என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆகுங்கிறது தான் கேள்வி. இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எசென்ஷியல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் எனி பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இஸ் கன்சிடர் as a key aspect of management accounting and must contain the following components. இதில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும், ஒரு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் இருக்கணும் to determining the level of decentralization. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ஒவ்வொரு உங்கள் ஃபார்முக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. அந்தந்த ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர்ஸுக்கு வந்து அந்த பர்சன் ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறவங்கள்ட்ட தான் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டருக்கும் அந்த என்ன பர்சன் இருக்காங்களோ அவங்கள ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து KPI, establishing the system to identify KPI against which performance will be a measure. KPIங்கிறதுனா கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ். நமக்கு ஒரு கிரிட்டிக்கல் சக்ஸஸ் ஃபேக்டர் இருக்குன்னா அதை எப்படி மெஷர் பண்ணுறவங்கிறது தான் KPI.
பர்சன்டேஜ் டேர்ம்ஸில் மெஷர் பண்ணுறோமா, இல்லை சம் இதில் மெஷர் பண்ணுறோமா, கவுண்ட் பேஸிஸில் வைக்கிறோமா, அதுதான் எஸ்டாப்ளிஷிங் தி யார்ட் ஸ்டிக்ஸ். ரிவ்யூ சிஸ்டம் வச்சுக்கணும், கரெக்டிவ் ஆக்ஷன் இருக்கணும், அதாவது ப்ரோஆக்டிவாக இருக்கணும். ரிவ்யூ சிஸ்டம் வச்சுருந்தா இந்த ஆக்சுவலுக்கும் ஸ்டாண்டர்ட்ஸுக்கும் கம்பேர் பண்ணி அதோட கரெக்டிவ் ஆக்ஷன் எடுத்து, ஸோ பட்ஜெட் ஆக்சுவல்ஸ் எப்படி போடுறோம் அதே மாதிரி இதுக்கு ஒரு கரெக்டிவ் ஆக்ஷன் ரிவ்யூ சிஸ்டம் வைக்கணும். ரிவ்யூ சிஸ்டம் வச்சு கம்பேர் பண்ணி பண்ணுறது தான் இது எசென்ஷியல் காம்பனன்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இப்போ பில்டிங் பிளாக் மாடலில் எக்ஸ்பிளைன் பண்ண பண்ணியிருக்காங்க. பில்டிங் பிளாக் மாடல் இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை ஃபிட்ஸ்ஜெரால்ட் அண்ட் மூன். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, இட் வில் சஜஸ்ட் அ சொல்யூஷன் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் இன் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ். Basically, building block model only for service industries, but it can also be applied to manufacturing and other retail businesses. இது மெயினாக பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கான டெக்னிக். இது நான் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் மெஷர். ஸோ அதனால தான் பில்டிங் பிளாக் மாடல் இப்போ சர்வீஸ் இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணுறோம். இதில் 3 வகையாக பிரிச்சுக்குவாங்க, ஏபிசி. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்ஸ், பி டைமென்ஷன்ஸ், சி ரிவார்ட்ஸ். ஸ்டாண்டர்ட்ஸை 3ஆக பிரியும், டைமென்ஷன்ஸ் 2ஆக பிரியும், ரிவார்ட்ஸும் 3ஆக பிரியும். அது என்னென்னு பார்க்கலாம். இது சொன்ன மாதிரி பேஸ்ட் ஆன் 3 கான்செப்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு டைமென்ஷன்ஸ், ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. டைமென்ஷன்ஸ் தீஸ் ஆர் தி கிரிட்டிக்கல் சக்ஸஸ் ஃபேக்டர்ஸ். டைமென்ஷன்ஸில் மொத்தம் 4 ஏரியா இருக்குது. ஒன்று குவாலிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி, இனோவேஷன், ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன். இது டைமென்ஷன்ஸ்க்கு கீழே வர டிட்டர்மினன்ஸோடது. டைமென்ஷன்ஸை இன்னொரு பார்ட் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ், அதுதான் காம்படிட்டிவ்னஸ் அண்ட் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இது என்னென்னங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். இதுதான் கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ். செகண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் பில்டிங் பிளாக் மாடல் டு எஸ்டாப்ளிஷிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் டிட்டர்மினிங் தி யார்ட்ஸ்டிக் லெவல். இதில் மொத்தம் 3 இருக்குது. அந்த எம்ப்ளாயீஸ் தான் ஓனர்ஷிப் எடுத்துக்கணும். அவனோட கம்பெனியை நினச்சிட்டு வேலை பார்த்தா தான் வேலை சீக்கிர முடியும், வேலையிலையும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் அச்சீவபிலிட்டி இருக்கணும். என்ன ஃபேக்டர் பண்ணாலும் அதை கொடுக்க ஒரு டார்கெட் கொடுக்கணும், அதை அச்சீவபிளாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபேர்னஸ். ஸோ ஓனர்ஷிப், அச்சீவபிலிட்டி அண்டு ஃபேர்னஸ் ஆர் ஈக்குவிட்டபிலிட்டி. ஈக்குவல் லெவல் ஆஃப் பிஸ்னஸை நம்ம கொடுக்கணும். ஈக்குவலி சேலஞ்சிங்காக இருக்கணும். இந்த ஒரு பிஸ்னஸ் கொடுக்கணும் அப்படின்னா அது ஈக்குவலி சேலஞ்சிங்காக இருக்கணும். அப்போ அச்சீவபிள் ரியலிஸ்டிக் டார்கெட்ஸை கொடுக்கணும். அப்போ தான் எம்ப்ளாயி மோட்டிவேட்டாக இருப்பாங்க. இன்னும் நெக்ஸ்ட் ஓனர்ஷிப். ஓனர்ஷிப்ங்கிறது எம்ப்ளாயி ஷுட் பி இன்வால்வ், அதாவது ப்ராசஸில் அவங்க இன்வால்வ் ஆகி பண்ணணும், அதுதான் ஓனர்ஷிப். ஸோ இது நம்ம ஸ்டாண்டர்ட்ஸை பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு ரிவார்ட்ஸ். ரிவார்ட்ஸில் என்னென்னா, இது டு என்கரேஜ் தி ஒர்க் ஃபோர்ஸ் ஸோ தட் தே கேன் அச்சீவ் தி ஸ்டாண்டர்ட்ஸ். ரிவார்ட்ஸ்னால் நார்மலாக என்ன, பரிசு கொடுக்குறது. இது கிளாரிட்டியாக இருக்கணும், கண்ட்ரோலபிலிட்டியாக இருக்கணும், மோட்டிவேஷன். இது மோட்டிவேஷன் கொடுக்கும் ரிவார்ட்ஸுங்கிறது. கண்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் ரிவார்ட்ஸ் கொடுக்கணும். கண்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸ்க்கு மட்டும்தான் த எம்ப்ளாயி வில் பி ரெஸ்பான்சிபிள். நான் கண்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸ்க்கும் அவனை ரெஸ்பான்சிபிள் ஆக்கணும், ஈ வில் பி டிமோட்டிவேட்டட். இன்னும் கிளாரிட்டி இருக்கணும், நம்ம கிளியர் கட் கம்யூனிகேஷன் இருக்கணும். என்ன ஸ்கீமு எம்ப்ளாயீஸ்க்கு முன்னாடியே கம்யூனிகேட் பண்ணால் தான் எம்ப்ளாயி அட்வான்ஸாக அதுக்கு உண்டான ட்ரைனிங் கொடுத்து அதுக்கு உண்டான ப்ராக்டிஸை கொடுத்து எம்ப்ளாயும் ரெடியாக இருப்பான். அடுத்தது பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் எம்ப்ளாயிஸோட மோட்டிவேஷன் பண்ணுறது, பிஸ்னஸ் கோல்ஸ் இருக்குது, அதுதான் மோட்டிவேஷனுங்கிறது. ஸோ இதுதான் பில்டிங் பிளாக் மாடலோட பேசிக் டு இம்ப்ரூவ் பர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட் இன் சர்வீஸ் பிஸ்னஸஸ். இதில் 3 கான்செப்ட் இருக்குது, ஸ்டாண்டர்ட்ஸ், டைமென்ஷன்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ். ஸ்டாண்டர்ட்ஸுக்கு கீழே என்னென்னு பார்த்தோன்னா ஈக்விட்டி ஆர் ஃபேர்னஸ், அச்சீவபிலிட்டி அண்ட் ஓனர்ஷிப். அதுக்கப்புறம் டைமென்ஷன்ஸ்க்கு கீழே 2 பார்த்தோம், ரிசல்ட்ஸ் பார்த்தோம், டிட்டர்மினன்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் ரிவார்ட்ஸ் பார்த்தோம். ரிவார்ட்ஸில் கிளாரிட்டி இருக்கணும், கண்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும். அடுத்தது மோட்டிவேஷனுக்காக. ஸோ இதுதான் பில்டிங் பிளாக் மாடல். தேர்டு இப்போது எக்ஸிஸ்டிங் பர்ஃபார்மன்ஸை எப்படி எவாலுவேட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் பர்ஃபார்மன்ஸ் அட் பிஎஸ்எல்எல்பி டசன்ட் ஃபோக்கஸ் அப்பான் டிட்டர்மினன்ஸ். இவங்க டிட்டர்மினன்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ப்ரைமா ஃபேஸி பார்த்தீங்கன்னா இட் இஸ் அப்பரண்ட் ஃப்ரம் தி பர்ஃபார்மன்ஸ் மேட்ரிக்ஸ். அதாவது இவங்க கொடுத்த டேட்டா வச்சு பார்த்தீங்கன்னா மந்த்லி மீட்டிங்கில் ஒன்லி பெஸ்ட் ஆன் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஃபினான்ஷியலாக ரெவன்யூ க்ரோஸில் கேல்குலேட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு குவான்டிட்டி வைஸாக தான் மெஷர் பண்ணியிருக்காங்க, தவிர குவாலிட்டி வைஸாக மெஷர் பண்ணல. ஸோ நம்ம நான் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் குவான்டிட்டியை மெஷர் பண்ணுறது கிடையாது. இட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் தி குவாலிட்டி. அதாவது ஃபினான்ஷியலுங்கிறது நம்ம ரெவன்யூ பண்ணுறோம், காஸ்ட் பார்க்குறோம், ஷேர் ஹோல்டர்ஸ் வைஸ்லாம் பார்க்கலாம். பட் நான் ஃபினான்ஷியலுங்கிறது அதுக்கும் கீழே. அது ஒரு ஈக்குவிட்டபிள் பிஸ்னஸ் ஆக்கும், எம்ப்ளாயி மொகையிலே ஆக்கும், அதை பேஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணுறது தான் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், டைமென்ஷன்ஸை யூஸ் பண்ணி.
நெக்ஸ்ட் வந்து the existing time performance measurement is allowing to consider the results in reference to financial performance. ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ்னால் என்ன? அது வந்து ஒரு நெட் ப்ராஃபிட் மார்ஜினோ சேஞ்சஸ் இன் ரெவன்யூ ஒரு பீரியடோ அதை வச்சு கால்குலேட் பண்ணிக்கலாம். காம்படிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ்னால் மற்ற செக்மெண்ட் வைஸாக இப்போ இத்தனை ஒரு 4-5 செக்மெண்ட் இருக்குன்னா அந்த ஈச் செக்மெண்ட் வைஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, டிஃப்ரெண்ட் செக்டார்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் ஃபர்ம்ஸ் இருக்கும், அந்த ஃபர்ம்ஸ்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்ட் வித் இண்டஸ்ட்ரி கம்பேர்ட் வித் இண்டஸ்ட்ரி ரெவன்யூ அப்படிங்கிறது தான் இது டு கால்குலேட் தி மார்க்கெட் ஷேர். இது வந்து டைமென்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து the matrix used by existing performance measuring system doesn't contain any major information from which performance level of determinants can be measured. இப்போ டிட்டர்மினன்ஸ்னால் என்னென்னு நம்ம பார்த்தோம், குவாலிட்டின்னு பார்த்தோம், ஃப்ளெக்சிபிலிட்டின்னு பார்த்தோம், இனோவேஷன் பார்த்தோம், ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் பார்த்தோம். இப்போ நம்ம கொடுத்த டேட்டாவில் அதெல்லாம் இருந்ததா? இல்லை, எதுவும் குவான்டிட்டி வைஸ் தான் இருந்தது. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. பட் இப்போ ரீசெண்டாக கண்டக்ட் பண்ண கஸ்டமர் ரேட்டிங் மட்டும் விச் கேன் பி டேக்கன் as a key performance indicator for குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ். நம்ம எவ்வளோ லெவலுக்கு குவாலிட்டி ஆஃப் சர்வீஸாக இப்போ பண்ணியிருக்கோங்கிறத இப்போ கஸ்டமர் கொடுத்த ரேட்டிங்கை வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ஸோ இதுதான் நான் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் மெஷருங்கிறது. இதெல்லாம் வந்து நம்ம பண்ணுற வேலைக்கான குவாலிட்டிக்கு வந்து கஸ்டமர் வந்து ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி இதை நம்ம டிட்டர்மினன்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ். இப்போ வந்து presently it seems BSSLLP is measuring segment-wise performance against performance of industry based upon revenue, apart from measuring net profit and growth. Ownership. Since organization structure is not clearly defined in the case, இதில் வந்து டாப் மேனேஜ்மெண்ட் யாரு, எம்ப்ளாயி யாரு, ஃபங்க்ஷனல் லெவல் மேனேஜர்ஸ் யாரு, அவங்களாம் யாருமே கொடுக்கல. ஸோ அதெல்லாம் வந்து கொடுத்தா தான் நம்ம ஓனர்ஷிப்பை என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து அச்சீவபிலிட்டி அண்ட் ஃபேர்னஸ், அதாவது ஈக்குவட்டபிலிட்டி. இதில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா in order to ensure achievability of standard established, presently it seems BSLLP is measuring segment-wise performance against performance of industry. segment-wise performance வச்சு தான் இந்த இண்டஸ்ட்ரியை அவங்க கேல்குலேட் பண்ணுறாங்க. பட் அதுதான் தப்பு. அச்சீவபிலிட்டி அண்ட் ஃபேர்னஸ் வந்து இட் ஷுட் பி அக்செப்டபிள் டு எவ்ரி ஒன். எம்ப்ளாயீஸ் வந்து இன்வால்வ் பண்ணி அந்த ப்ராசஸில் அவங்க இன்வால்வ் பண்ணி அவங்களோட ஒரு ஃபீட்பேக்கையும் வாங்கி பண்ணுறதா இருக்கணும். அதான் நான் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் மெஷருங்கிறது. நெக்ஸ்ட் வந்து ரிவார்ட் சிஸ்டம். ஆல்தோ நான் பார்ட்னர்ஸ் ஆர் கெட்டிங் வேரியபிள் காம்பனன்ட். நான் பார்ட்னர்ஸ்க்கு வந்து ஃபிக்ஸட் சேலரியை தவிர்த்து மந்த்லி வேரியபிள் பேவும் வருது. பட் த க்ரைட்டீரியா ஆஃப் கெட்டிங் ஆர் நாட் கிளியர்லி டிஃபைன் அண்ட் வெயிட் இஸ் ஆல்சோ நாட் மென்ஷன்ட். என்ன க்ரைட்டீரியா, என்ன பேசிஸில் அவங்களுக்கு கொடுக்குறாங்கிறது நான் எதில் மென்ஷன் பண்ணல. இவங்க வந்து க்ரைட்டீரியா மென்ஷன் பண்ணாட்டி இருந்ததுன்னா ஸ்டாஃபுக்கு வழியில் ஒரு டிமோட்டிவேஷன் இருக்கும். என்ன க்ரைட்டீரியாவில் உங்களுக்கு இவ்வளோ வேரியபிள் பே, ஏன்னா வேரியபிளில் ஒரு எம்ப்ளாய்க்கும் இன்னும் எம்ப்ளாய்க்கும் டிஃபர் ஆச்சு அப்படின்னா அந்த எம்ப்ளாயிஸ்குள்ளேயே சண்டை வாய்ப்பு இருக்குது. எப்படி நம்ம கொண்டு கம்மியாகும், நம்ம நிறைய வேலை பார்த்தோமே நம்ம கொடுக்கலையே அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வரும். ஸோ கிளியர் கட் கம்யூனிகேஷன் இருக்கணும். டாப் மேனேஜ்மெண்ட் லெவலில் வந்து எம்ப்ளாயிஸ்ட்டை வந்து இந்த பேசிஸில் தான் உங்களுக்கு கேல்குலேட் பண்ணிக்கோ, மந்த்லி பேசிஸில் நீங்கள் இவ்வளோ டார்கெட் அச்சீவ் பண்ணிக்க, அந்த டார்கெட்டுக்காக இவ்வளோ வேரியபிள் பே கொடுத்துருக்கோங்கிறத சொன்னால் தான் எம்ப்ளாயிஸ் வில் பி சாட்டிஸ்ஃபைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வேறஸ் பார்ட்னர்ஸ் ஆர் கெட்டிங் ஃபிக்ஸ்டு ரெமுனரேஷன் அப்பார்ட் ஃப்ரம் தி ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். பார்ட்னர்ஸ்க்கு வந்து ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் இருக்குது, அதை தவிர்த்து ஃபிக்ஸ்டு ரெமுனரேஷன் இருக்குது, வேரியபிள் பே மாதிரி கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கிவன் கேஸ் இட் இஸ் நாட் அ கிளியர் வெதர் ப்ராஃபிட் ஆர் ரெஸ்பெக்டிவ் டிவிஷன் ஆர் யூனிட்டி ஆஸ் அ ஹோல் என்டிட்டிக்கான ப்ராஃபிட்டுமா இல்லை ரெஸ்பெக்டிவ் டிவிஷனுக்கான ப்ராஃபிட்டுமா இதில் கிளியராக இல்லைன்னு சொல்கிறாங்க. திஸ் மே ஆல்சோ நாட் இம்ப்ரூவ் தி பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பேட் பர்ஃபார்மிங் டிவிஷன் because they are also getting a reasonable amount of share and profit due to better performance by other departments. இதில் என்ன ஆகும் பார்ட்னர்ஸ்க்கு அப்படின்னா, ஒரு சில டிவிஷன்ஸ் நல்லா வேலை பார்ப்பாங்க, அவங்களுக்கும் ஃபிக்ஸ்டு ரெமுனரேஷன். ஒரு சில டிவிஷன்ஸில் வந்து கம்மியாக தான் வேலை பார்ப்பாங்க, பட் அவங்களுக்கும் ஃபிக்ஸ்டு ரெமுனரேஷன். இதில் வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் இல்லையே. நீ நல்லா வேலை பார்த்தா உன்னோட கண்ட்ரோல் ஃபேக்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீ வேலை பார்த்தீங்கன்னா தான் உனக்கு உண்டான ரிவார்ட் கிடைக்கும். பட் ரெண்டு பேருமே வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கிறதுனே தெரியல, பட் எல்லாருக்குமே ஃபிக்ஸ்டு ரெமுனரேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா திஸ் வில் காஸ் they will be demotivated தான் இது சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன ஆகும்னா கோல் கான்குவன்ஸ்க்கு கொண்டு வரும். கோல் கான்குவன்ஸ்னால் என்ன, நீ வந்து உன்னோட டிவிஷன் மட்டும்தான் நல்லா பார்க்கணும், கம்பெனிக்கு வந்து லாஸ் வந்தாலும் பரவாயில்லங்கிறது பார்க்கக்கூடாது. யூ ஷுட் ஒர்க் ஆன் பிஹாஃப் ஆஃப் தி கம்பெனி, யூ ஷுட் பி இன்வால்வ்ட் ஃபார் தி கம்பெனி. ஸோ வென் யூ ஆர் டேக்கிங் யுவர் டிவிஷன்ஸ், அதாவது நான் டிவிஷனில் ப்ராஃபிட் பார்த்தேன்னா எனக்கு டார்கெட் அச்சீவ் ஆகும், நான் டார்கெட் அச்சீவ் பண்ணால் தான் எனக்கு போனஸ் கிடைக்குங்கிறதுக்காக நீ பார்த்த அப்படின்னா கம்பெனியோட மோட்டிவுமே அதில் போயிடும். ஸோ அது தப்பு. ஸோ அதுதான் நம்ம இந்த செகண்ட் செட்டில் பார்த்துக்கோம். செகண்ட் செட்டில் என்ன பார்த்துக்கோன்னா தேர்ட் செட்டில் எவாலுவேஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் பர்ஃபார்மன்ஸ். இப்போ எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் என்னென்னு பார்த்துருக்கோம். அதில் டைமென்ஷன்ஸ் வந்து ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, காம்படிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி மெஷர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். அதில் ஓனர்ஷிப்க்கு வந்து டேட்டா கொடுக்கல, அச்சீவபிலிட்டி அண்ட் ஃபேர்னஸ்க்கு வந்து டேட்டா கொடுக்கல,
ரிவார்ட் சிஸ்டம்க்கு வந்து நான் பார்ட்னர்ஸ் அண்ட் பார்ட்னர்ஸ்க்கு டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போது இந்த பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான நம்மளோட அட்வைஸ் ஆஸ் அ மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் வில் be considered version of all the dimensions of performance as per building block model. இதில் வந்து பில்டிங் பிளாக் மாடலை வந்து என்ஷூர் பண்ணுறதுன்னா கிரிட்டிக்கல் சக்ஸஸ் ஃபேக்டர்ஸை வந்து மெஷர் பண்ணுவோம். கிரிட்டிக்கல் சக்ஸஸ் ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து எப்படி அச்சீவ் பண்ணுவோம்? கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸை வச்சு அச்சீவ் பண்ணுவோம். இப்போது BSS LLP கன்சிடரிங் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி, ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன், இன்னோவேஷன். இப்போது இந்த டிட்டர்மினன்ஸில் நம்ம என்ன பார்த்தோம்? குவாலிட்டி பார்த்தோம், ஃப்ளெக்சிபிலிட்டி பார்த்தோம், இன்னோவேஷன் பார்த்தோம், ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் பார்த்தோம். இப்போது மேலேயே வந்து போன பாயிண்ட்டில் வந்து குவாலிட்டி வைஸாக கஸ்டமர் ரேட்டிங் கொடுத்து அந்த பாயிண்ட்டை அச்சீவ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி, இன்னோவேஷன் அண்ட் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன். இதில் ஃப்ளெக்சிபிலிட்டிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் ஃபார் தி பாஸ்பெக்ட் ஆஃப் டெலிவரி ஆஃப் சர்வீஸ் அண்ட் மேனர் அண்ட் டைமிங் ஆஃப் டெலிவரி. இப்போ ஒரு கிளைண்ட் வராங்க அப்படின்னா டியூ டேட் வந்து 31st டியூ மார்ச் தான் டியூ டேட் அப்படிங்கிறச்ச கரெக்டாக ஒரு மாதத்துக்கு மட்டும் தான் வந்து டேட்டா கொடுப்போம். பட் நம்ம வந்து இந்த மாதிரி முன்கூட்டியே வந்து ப்ரிகாஷியஸாக இருக்கணும். இந்த மாதிரி 10 கிளைண்ட் வந்து ஒரு மாதத்துக்கு மட்டும் தான் வந்து டேட்டாவை கொடுப்போம் அப்படிங்கிறது நம்ம அதுக்கான ரிசோர்ஸஸும் நம்ம ரெடியாக வச்சுக்கணும். ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் தான் நமக்கு ரெவன்யூ பார்க்க முடியுங்கிறது தான் மெயின் மோட்டிவாக இருக்கும். ஸோ 10 கிளைண்ட் வருவாங்கன்னு முன்னாடியே தெரியும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ரிசோர்ஸஸை நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கணும். அதுதான் அது. சின்ஸ் ஸ்டாஃப் இஸ் த கீ ரிசோர்ஸ் ஹென்ஸ் எசென்ஷியல் டு என்ஷூர் ஆப்டிமம் எஃபெக்டிவ் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன். ஸ்டாஃபும் கம்மியாக தான் இருக்காங்கும்போது அந்த ஸ்டாஃபுக்கு உண்டான எசென்ஷியலான ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷனை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆப்டிமமாக இருக்கணும். தேவைக்கு உண்டான லேபர் வந்து ரொம்ப நேரம் ஐடியலாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நேரம் எக்ஸ்ட்ரா ஓவர் டைம் வேலையும் பார்க்கக்கூடாது. ஆப்டிமமாக இருக்கணும். ப்ளஸ் ரிசோர்ஸை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும். இப்போ இதில் வந்து என்ன சொல்லுவேன்? in order to measure the productivity, our charge as a percentage of total available hour divided by total hour paid can be computed. This ratio will also signify the peak and off period. பீக் ஹவர்ஸில் நம்ம எவ்வளோ சார்ஜ் பண்ணுறோம், ஆஃப் பீரியடில் என்ன சார்ஜ் பண்ணுறோங்கிறதுக்கான டிஃப்ரென்ஷியேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு ஹவர் சார்ஜ் வந்து ஒரு பர்சன்டேஜாக கால்குலேட் பண்ணலாம். நம்மள்ட்ட எவ்வளோ அவைலபிள் ஹவர் இருக்குது, அதில் எவ்வளோ ஹவர் நம்ம பேமெண்ட் வாங்கியிருக்கோம், எவ்வளோ ஹவர் நம்ம ப்ரொடக்டிவாக இருக்கோம், ஃபுல்லி ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு நம்ம எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பேலன்ஸ் டைம் ஐடியல் டைமாக இருக்கும். இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி நம்ம பர்சன்டேஜ் வைஸாக ரெவன்யூ போட்டோம் அப்படின்னா இட் வில் பி a குட் மெஷர். ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இப்போ செக் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து although the scope of innovation is not much available in accounting firms, but still use of infrastructure tools can improve the utility for client. ஐடி டூல்ஸ்னால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டூல்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ ஆடிட் டூல்ஸ்னால் நிறையா வந்துடுது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கிளைண்ட்டுக்கு எவ்வளோ வந்து ஒரு அட்வான்டேஜை பயன்படுத்தி கொடுக்க முடியும். ஸோ நியூ ரேஞ்ச் ஆஃப் சர்வீசஸ் எப்படி ப்ரொவைட் பண்ணலாம், கேட்டகரி ஆஃப் சர்வீஸை எப்படி பிரிச்சு பண்ணலாம், கேட்டகரி ஆஃப் சர்வீஸை லிஸ்ட் டவுன் பண்ணிட்டு அதுக்குண்டான அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் எப்படி பண்ணலாம், டிஃப்ரெண்ட் ஃபார்ம் இதை யூஸ் பண்ணி சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி எப்படி நம்ம கிளைண்ட்டுக்கு ஈஸியான டேட்டாவை ப்ரொவைட் பண்ணலாம், இதுலேருந்து நமக்கு எவ்வளோ ரெவன்யூ வருது அதெல்லாம் கால்குலேட் பண்ணலாம். ஸோ இன்னோவேஷன் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து further, while identifying a parameter for evaluating events, the building block model will help to set the standards against the performance which is needed to be measured. பில்டிங் பிளாக் மாடலுங்கிறது நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். என்ன ஸ்டாண்டர்ட்ஸை நம்ம செட் பண்ணணும், அச்சீவபிள் அண்ட் ஃபேராக இருக்குமா, ஃபினான்ஷியல் அண்ட் நான் ஃபினான்ஷியல் ஸ்டாண்டர்ட்ஸாக இருக்குமா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பட் பில்டிங் பிளாக் மாடல் will not only set the fair standard but also help in establishing the mechanism that how much standard should be established. பில்டிங் பிளாக் மாடலுங்கிறது நம்ம என்ன சொன்னோம்? இட்ஸ் அ நான் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் மெஷர். நம்ம எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோமோ அதை ஃபினான்ஷியலாக ஆல்ரெடி நம்ம மீட்டிங்கில் கொடுத்துருக்காங்க டேட்டாவில். பட் அதே இது ஆஸ் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் நான் ஃபினான்ஷியலாக என்னென்ன மெஷர்மெண்ட்லாம் இருக்குது, நான் ஃபினான்ஷியலாக எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது, நான் ஃபினான்ஷியலாக எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறத வந்து தான் இதில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். பில்டிங் பிளாக் மாடலை யூஸ் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. அதே மாதிரி building block model will also help in reviewing the reward system in order to motivate both non-partner staffs and partners. இப்போது நம்ம என்ன பண்ணோம்? இன்னோவேஷன் பார்த்துக்கோம், ஸ்டாண்டர்ட்ஸை செட் பண்ணுறதுக்கு ஒரு எவாலுவேட்டிங் மெஷர் பார்த்துக்கோம், அதே மாதிரி ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன், ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம நான் பார்ட்னர் அண்ட் பார்ட்னர்ஸ்க்கு எப்படி நம்ம ரிவார்ட் பண்ண முடியும், இந்த க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி விச் ஒர்க்கர் இஸ் ரெஸ்பான்சிபிள். நம்ம படித்தோம்ல கண்ட்ரோலபிலிட்டி ஃபேக்டர், ரிவார்டட் ஆர் பீனலைஸ்ட் ஆஃப் ரிசல்ட் ஓவர் இன் விச் தே ஹவ் கண்ட்ரோல். என்னென்ன சர்வீஸ்க்கெலாம் அவங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கோ அதை யூஸ் பண்ணி தான் அவங்களுக்கு ரிவார்ட் கொடுக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். எந்த நான் பார்ட்னர்ஸும் டீமோட்டிவேட் ஆக மாட்டாங்க. ஸோ ரிவார்ட் சிஸ்டமுக்கு யூஸ் ஆகும்.
So partner must get the share in divisional profitability and non-partner worker must get the variant based upon the productivity. நான் சொன்ன மாதிரி அதான் ப்ரொடக்டிவிட்டி யூஸ் பண்ணி ப்ளஸ் பார்ட்னர்ஸ்க்கு வந்து ப்ராஃபிட்டபிலிட்டியை பேஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன கண்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் கொடுக்கணும். இப்போ ஒரு ஃபார்மும் நல்லா வேலை பார்க்குது, இன்னொரு ஃபார்ம் நல்லா வேலை பார்க்கல, பட் ரெண்டு பார்ட்னர்ஸ்க்கும் ஒரே சேலரி கொடுத்தாங்க அப்படின்னா இட் இஸ் நாட் எஃபிஷியன்ட் இனஃப். ஸோ இந்த பேசிஸ்லாம் வச்சு பில்டிங் பிளாக் மாடலில் வச்சு நம்ம ஃப்ளெக்சிபிலிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணலாம், ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், அந்த எஸ்டாப்ளிஷ் பண்ண ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி மெஷர் பண்ணலாம், இது எல்லாத்தையும் இந்த கொஷனில் பார்த்துருக்கோம். ஸோ பேசிக்லி பில்டிங் பிளாக் மாடலுங்கிறது இட் ஹெல்ப்ஸ் இன் தி சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஒரு சஜஸ்ட் பண்ணோம், ஒரு சொல்யூஷன் சஜஸ்ட் பண்ணோம். நான் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸை எப்படி மெஷர் பண்ணலாம், நான் ஃபினான்ஷியலி எப்படி மெஷர் பண்ணலாம். ஃபினான்ஷியலாக கொடுக்கறதுக்கு டேட்டா ஆல்ரெடி மீட்டிங்கில் வச்சுருக்காங்க ரெவன்யூ வைஸ், பட் நான் ஃபினான்ஷியலாக எப்படி நம்ம ஒரு எம்ப்ளாயி மொபைலுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம், ஒரு ஈக்குவாலிட்டி எப்படி கொண்டு வரலாம், கண்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸ் எப்படி கொண்டு வரலாம், இதுக்கான ரிவார்டு எப்படி பண்ண முடியும், ஃபினான்ஷியலாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணலாம், ரிசல்ட்ஸ்க்கு காம்படிட்டிவாக அதாவது காம்படிட்டர்ஸ் கூட எப்படி நம்ம கம்பேர் பண்ணி பண்ணலாம். ஸோ இதுதான் ஒரு பேசிக் ஐடியா ஆஃப் தி பில்டிங் பிளாக் மாடல். ஸோ இந்த கொஷின் அதில் பில்டிங் பிளாக் மாடலோட பேசிக் தியரி அண்ட் அதோட பர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. Hope it is helpful for you. Thank you.